2 படகுகளில் திருமாவளவன் பிரயாணம் செய்கிறார்கள். முதலில் விசிகா தமிழக வெற்றி கழகத்துடன் போனாங்க. தாத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்காரு. எங்கேயான ஒரு கால் வைக்கணும், வழுக்கிடு பாருங்க. திருமாவளவனுடைய அரசியல் கபட நாடகம் கண்டிப்பாக அது வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு தாக்கீசு வந்தால் அதற்கு எப்படி பதில் சொல்வார்களோ தெரியவில்லை. அதற்கு முன்கூட்டியாகத்தானோ என்னமோ திமுக அரசு நழுவ பார்க்கிறது. இந்த முக்கியமான ரூபாய் விஷயத்தில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வாழைப்பட்டில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏசிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்துட்டே இருக்கு. எனினும் ஒரு வார்னிங் லெட்டர் போடுப்பார்கள் என்று தான் சொல்லிட்டார்கள். எச்சரிக்கை கடிதம் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த எச்சரிக்கை கடிதம் 5-6 எச்சரிக்கை கடிதமானால் கண்டிப்பாக எப்படி மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி வந்ததோ அதே மாதிரி தமிழகத்திலும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் எப்படி அமித்ஷா சென்னைக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜியுடைய ஆணையின் இணங்க ஒரு புகார் இருக்கிறதோ அந்த புகார் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. தெருவில் உள்ள அரசாங்க விளக்குகளை எல்லாம் அணைத்து அமித்ஷாவை ஓட விட வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டார்களே, அன்றிலிருந்து அமித்ஷா செந்தில் பாலாஜி மீது ஒரு கண் வைத்திருக்கிறார். அது அமித்ஷாவிற்கு இருக்கக்கூடிய கோபம். நேற்று அமித்ஷா அலுவலகத்தில் இருந்து ஒரு ஃபேக்ஸ் மூலமாக ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அண்ணாமலைக்கு வந்த செய்தி என்ன என்று கேட்டால் அதில் திமுகவில் இருக்கக்கூடிய மாபெரும் புள்ளிகள் சாராய ஊழலில் சிக்கி இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் பாய். நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ டெல்லியில ஜந்தர் மந்தர்ல வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக அனைத்து இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த போராட்டத்துல எதிர்கட்சியை சார்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் பாத்தீங்கன்னா இங்க எந்த விதமான கைது நடவடிக்கையும் நடக்கல. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் அனௌன்ஸ் செய்யப்பட்ட உடனே இங்கு கைது நடவடிக்கைகள் வேகம் எடுத்து நடைபெறுகிறது. இதை எப்படி சார் ரெண்டையும் பார்ப்பது? பயமுறுத்துறாங்க, வேற ஒண்ணு இல்ல. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2026 பொதுமக்களால் வாக்காளர்களால் தூக்கி எறியப்பட இருக்கிறது. அந்த பயம் அவர்களுக்கு வந்து விட்டது. அந்த சிம்ம சொப்பனம் கிளி பிடிச்சு ஜுரம் வந்துன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வளர்ந்து விட்டது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் 50 பேர் இருக்கிறார்கள். அந்த லிஸ்ட் கூட அண்ணாமலை கிட்ட இருக்குது. ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் எப்படி அதானி அதானி என்று சொல்லுகிறார்களோ அதே மாதிரி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 குட்டி அதானிகள் இருக்கிறார்கள். இன்க்ளூடிங் தயாநிதி மாறன், ஜெகத் ரக்ஷகன், டிஆர் பாலு, கனிமொழி போன்றவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் 10,000 20,000 கோடி ரூபாய் இருக்கிறது என்றால் இது ஒரு சாராய ஊழல் என்று தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஜூன் ஜூலைல பாருங்க சிவா, நம்ம இப்ப பேசவானா சிவா. ஓகே சார். இந்த தமிழக பாஜகவுடைய டாஸ்மாக் விவகார போராட்டம் குறித்து திருமாவளவன் அவர்களிடத்துல கேட்கும் போது மதுபானத்திற்கு எதிரான பாஜகவுடைய போராட்டத்தை ஆதரிக்கிறேன், அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இது திமுக அரசுக்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக நினைத்து செயல்பட்டால் அதை வரவேற்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த போராட்டத்தை வரவேற்பதாகவும் சொல்றாங்க திருமாவளவன் அவர்கள். அதே நேரத்தில் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? இரண்டு படகுகளில் திருமாவளவன் பிரயாணம் செய்கிறார்கள். முதலில் விசிகா தமிழக வெற்றி கழகத்துடன் போனாங்க. தாத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்காரு. எங்கேயான ஒரு கால் வைக்கணும், வழுக்கிடு பாருங்க. திருமாவளவனுடைய அரசியல் கபட நாடகம் கண்டிப்பாக அது வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது முடியும். அது திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் விசிகா இரண்டுக்கும் தான் போராட்டமாக இருக்குமே தவிர வேற எதற்கும் இருக்காது. விசிகா போன்ற கட்சிகள் எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் மாயமாக போனாரோ, காணாமல் போகிவிட்டாரோ, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தலித் என்ற போர்வையில் வியாபாரம் செய்கிறார்கள். அதுவும் வெளியே வந்துவிடும் இந்த போராட்டத்திற்கு பிறகு. அந்த விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் இரட்டை வேடம் போடுகிறார். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைப்பதை அண்ணாமலை எக்ஸ்போஸ் செய்து விட்டார். ஆக மொத்தம் திமுகவுடைய கூட்டணியில் கொஞ்சம் விரிசல் ஆரம்பித்து விட்டது என்று தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். சிவா சார், இந்த மொழிக் கொள்கையில நாம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மக்களிடத்துல எடுத்து சொல்வதற்காகத்தான் ரூபாயை பெரிதாக்கக்கூடிய விஷயத்துல நாம செயல்பட்டோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு தயக்கம், பின்வாங்குகிறார்கள். நிர்மலா சீதாராமன் செஷனிஸ்ட்
தனி பிரிவினைவாதம் துக்குடை துக்குடை என்று சொன்னால் பிரிவினைவாதத்திற்கு தூண்டுகிறார்கள் என்ற ஒரு அபாண்டமான ஒரு ஒரு குற்றச்சாட்டை தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காது. அதற்காகத்தான் வழுவல் நழுவல் நழுவி விட்டார்கள். இந்த ரூபாய் போராட்டத்தை அவர்கள் தொடர்வார்களா என்று தெரியவில்லை. காரணம், ஆர்டிகல் 360 மூலமாக மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு தாக்கீசு வந்தால் அதற்கு எப்படி பதில் சொல்வார்களோ தெரியவில்லை. அதற்கு முன்கூட்டியாகத்தானோ என்னமோ திமுக அரசு நழுவ பார்க்கிறது. இந்த முக்கியமான ரூபாய் விஷயத்தில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாழைப்பட்டில ஊசி ஏத்துற மாதிரி ஏசிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்துட்டே இருங்க சார். இந்த ரூபாய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ரூபாய் விஷயம் மீது, இந்த சிம்பல் விஷயத்தின் மீது மத்திய அரசாங்கம் ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுப்பார்களா சார்? அதற்கான சட்ட உள்துறையில் சட்ட பிரிவில் இருக்கிறதே, அதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கிறார்கள். எனினும் ஒரு வார்னிங் லெட்டர் கொடுப்பார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். எச்சரிக்கை கடிதம் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த எச்சரிக்கை கடிதம் 5-6 எச்சரிக்கை கடிதமானால் கண்டிப்பாக எப்படி மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி வந்ததோ அதே மாதிரி தமிழகத்திலும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் ஆர்டிகல் 356 ஆர்டிகல் 360 என்று போன்ற எல்லாம் சட்ட ரீதியாக ஆலோசனைக்கு அடங்க பாஜக அரசு செயல்படும். சிவா சார், இப்ப தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் யூ-டர்ன் அடிச்சிருக்காங்க. அதாவது திமுக மூலம் கொண்டு வரப்பட்ட பட்ஜெட்டை நாங்க வரவேற்கிறோம், திமுக கூட சேர்ந்து மாநில உரிமைகளுக்காக தேமுதிக போராடும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ராஜ்யசபா தேர்தல் வருவதற்கு முன்னதாக தேமுதிக ஏதாவது வியாபாரம் பேசுகிறார்களா தெரியவில்லை. அண்ணா திமுகவிலிருந்து அந்த ஒரு சீட் கிடைக்கவில்லை என்றால் தன்னுடைய உறவினருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு கிடைக்கவில்லை என்றால் 2 தோல்வி கட்சிகளும் அண்ணா திமுகவிலிருந்து விலகிவிடும். அது ஒரு அழுத்தத்தை பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும். அதையெல்லாம் வேண்டும் என்று சீண்டி விடுகிறார்கள். ஒரு சீட் சதீஷ் அவர்களுக்கு திமுக கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு திமுகவிற்கு தேமுதிக ஆதரவு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிவா, அதற்காகத்தான் பிரேமலதா அவருடைய யூ-டர்ன். சார், இந்த மகா கும்பமேளா நடந்த பிறகு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய இமேஜ் வந்து வேர்ல்டு அளவுல உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுது. உண்மையா சார்? உண்மை உண்மை உண்மை. அதற்காக நேபாளத்தில் இருக்கக்கூடிய பல கோவில்கள், கோரக்நாத் மந்திர் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய நினைப்புகள் நேபாளத்திலிருந்தும் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பெண்கள் கொடுப்பது, ஆண்கள் கொடுப்பது, திருமணம் செய்வது கொள்வதெல்லாம் ஒரு உணவு இருக்கிறது. எப்படி தமிழ் ஈழத்திலிருந்து தமிழகத்தின் மக்களுக்கு ஒரு உறவு இருக்கிறதோ அதே மாதிரி எல்லையை தாண்டி குறிப்பாக இந்து கிங்டம் என்று சொல்லக்கூடிய நேபாள் கூடிய விரைவில் மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து கையிலிருந்து எடுத்து இந்துக்களுக்கு கொடுக்கப்படும். 85% இந்து இருக்கிறாங்க நாங்க நேபாளில. அதைத்தான் யோகி ஆதித்யநாத் சொல்லுகிறார். மகா கும்பம் முடிந்த பிறகு யோகி ஆதித்யநாத்துடைய அடுத்த இலக்கு நேபாளில் தங்களுடைய ஆதிக்கத்தை பெற வேண்டும். நேபாளுடைய காங்கிரஸுடைய கான்ஃபரன்ஸ்ல யோகி ஆதித்யநாத் போட்டோவும் கட் அவுட்டும் இருந்தது. அதுவே ஒரு உலக தலைவராகிவிட்டார் என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. ஆனாலும் நரேந்திர மோடிக்கு அடுத்ததாக யோகி ஆதித்யநாத் தான் என்று இந்துக்களிடையே, உலக தலைவர்களிடையே ஒரு மாபெரும் சிந்தனையை உருவாக்கி இருக்கிறார் யோகி ஆதித்யநாத். அது வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கும். அது RSSக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். சிவா சார், இப்போ தமிழக சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அதிமுக மூலமாக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. திமுகவுக்கு அங்க மெஜாரிட்டி இருப்பதன் மூலமாக 133 எம்எல்ஏக்கள் இருப்பதன் மூலமாக இந்த குரல் வாக்கெடுப்பு எல்லாமே தோல்வி கண்டிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அப்பா அவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டார். அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்று அவர் எப்படி தலைமை தாங்க முடியும்? துணை சபாநாயகர் தானே தலைமை தாங்க முடியும். அதுதானே வழக்கு இலக்கு. ஆனால் அப்பாவு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் போன்று பழகுகிறார். அப்பாவு ஜனநாயகத்திற்கு விரோதியாகத்தான் பார்க்க முடிகிறது. அப்பாவு அவர்களுக்கு ஒரு டாலரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பொறுப்பு சக்தி, பொறுமை சக்தி இல்லை. அப்பாவுக்கு கண்டிப்பாக ஒரு நாவடக்கம் தேவை என்பதைத்தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நம்பிக்கையில்லா தீர்மானம் போது தெரியப்படுத்தினார். அதில் ஒரு ஆட்டம் கண்டிப்பாக காண்பித்திருக்கிறது. திமுகவிற்கு இருக்கக்கூடிய ரோலர் மெஜாரிட்டி, மிருகத்தனமான ஒரு பலத்தை வைத்துக் கொண்டு அப்பாவு அவர்களுக்கு சப்போர்ட் செய்தாலும் அப்பாவு அந்த சபையில் இருந்து நடவடிக்கை செய்திருக்க கூடாது. துணை சபாநாயகரை வைத்துத்தான் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து லோக்சபா சபாநாயகர் பிர்லாவினுடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், அதுதான் ஒரு ஜனநாயக நியதி என்று
அசம்பிளியிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் அந்த தீர்மானத்திற்கு எதிராக அவர் உட்காரக்கூடாது. இதுதான் நியமனம். அது தவிர கன்வென்ஷன் அதை அப்பா அவர்கள் தவறிவிட்டார்கள் என்று தான் பல சபாநாயகர் கருத்து தெரிவிக்கிறார்கள், இன்க்ளூடிங் ஓம் பிர்லா. சார், இந்த மாலத்தீவு பொறுத்த வரைக்கும் அங்க வந்து எக்கனாமிக்கலா நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, இலங்கைக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலை தான் இலங்கைக்கு உதவியது போல மாலத்தீவுக்கு இந்தியா உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக மாலத்தீவுக்கு இந்தியா உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் சைனா அங்க வந்து கொண்டு எப்படி இலங்கைக்கு 75,000 கோடி ரூபாய் நாம் சென்று நம்மளுடைய வரிப்பணம் தானே சிவா, உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணம் தானே போகுதுங்க. நரேந்திர மோடி எடுத்து கொடுக்கிறாருன்னா அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடாது, இந்தியாவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதே மாதிரி மாலத்தீவிலும் கண்டிப்பாக இந்தியா உதவி செய்யும். அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய சூழ்ச்சி, பொருளாதாரத்தினுடைய ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து விட்டதனால் கண்டிப்பாக மாலத்தீவில் ஒரு கம்யூனிஸ்ட் அராஜக ஆட்சி வந்தால் அது இந்தியாவிற்கு சுற்றுச்சூழ்நிலை காரணமாகவும் பாதுகாப்பு காரணமாகவும் விரோதமாக போகும். அங்கு சைனா வந்தால் இந்தியாவில் உள்ள எல்லைகளான கேரளா, தமிழ்நாடு போன்றவர்கள் பாதிக்கப்படும் என்பதனுடைய மனதில் கொண்டுதான் மத்திய அரசு சீனாவை வரவிடாமல் தடுப்பதற்கு மாலத்தீவில் இந்தியா உதவி செய்யும் பணத்தை கொடுத்து. சார், அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல இப்போ லிஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராடு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறது, 1.5 ஆண்டு காலம் சிறையில இருந்து வந்திருக்காங்க, ஊழல் பேர் வழியாக இருக்கிறாங்க, இந்தியாவுடைய நம்பர் 1 அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கடந்த 4-5 வருடங்களாக தெரியும். எப்படி அமித்ஷா சென்னைக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜியுடைய ஆணையின் இணங்க ஒரு புகார் இருக்கிறதோ அந்த புகார் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. தெருவில் உள்ள அரசாங்க விளக்குகளை எல்லாம் அணைத்து அமித்ஷாவை ஓட விட வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டார்களே, அன்றிலிருந்து அமித்ஷா செந்தில் பாலாஜி மீது ஒரு கண் வைத்திருக்கிறார். அது அமித்ஷாவிற்கு இருக்கக்கூடிய கோபம். ஆனாலும் செந்தில் பாலாஜி செய்த துரோகம் அதுதான். அதைத்தான் வெளிப்படுத்துகிறார் அண்ணாமலை, அதைத்தான் சொல்லுகிறார் அண்ணாமலை ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய ஃப்ராடு பாலிட்டிஷியன் செந்தில் பாலாஜி என்று. சார், இப்போ இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அமைச்சரவையிலேயே எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளுமே கிடையாது. ஆனா தமிழகத்துல திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுமே தமிழகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல இந்த டாஸ்மாக் முறைகேடு பேசப்படுகிறது. கெஜ்ரிவாலுக்கு அடுத்த நிலையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரா அல்லது கெஜ்ரிவாலை தாண்டி செல்ல போறதா இந்த திமுக ஆட்சி அப்படிங்கிற கேள்விகளும் இருந்துகிட்டே இருக்கு. இத டெல்லியில இருக்கக்கூடிய வடநாட்டு தலைவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? வடநாட்டு தலைவர்கள், குறிப்பாக வடநாட்டு பத்திரிகைகள் அரவிந்த் கெஜ்ரிவால் அட் லார்ஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அரவிந்த் கெஜ்ரிவாலை விட பன்மடங்கு உயரத்தில் இருக்குது ஊழல் செய்தவர் மு.க.ஸ்டாலின் என்ற ஒரு தலையங்கத்தில் கூட எழுதியிருக்கிறார்கள். அது வட இந்திய பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் மிக பெரிதுபடுத்தினாலும் வட இந்திய தலைவர்கள், குறிப்பாக அகிலேஷ் யாதவ், லாலு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்காக இந்தியை பற்றி பேசுகிறார்கள் என்ற எண்ணம் பல உயர்மட்ட தலைவர்களும் வந்துவிட்டது. காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் கூட இன்க்ளூடிங் ராகுல் காந்தி தமிழகத்தில் இந்தி பிரச்சனை அதிகமாக ஊதி விடாதீர்கள், அது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆபத்தான நிலைமை வந்தாலும் வரும் என்று ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் மத்திய அரசாங்கம், மத்திய பாஜக, மத்திய காங்கிரஸ், மத்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் சொல்லுவது லாங்குவேஜ் பாலிசி விட்டுருங்க, டீலிமிட்டேஷனுக்கு போயிடுங்க என்று கொள்கை ரீதியாக தள்ளிவிடுகிறார்கள். அதைத்தான் 22ஆம் தேதி மாநாடு வைத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்று சூசகமாக டெல்லியில் சொல்லுகிறார்கள். அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். சிவா சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு கடைசியில நீங்க ஒரு அப்டேட் கொடுப்பீங்க, அதற்காகவே பல வாசகர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பதிவுல கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் ஹாட் நியூஸ் என்ன சார்? அந்த அப்டேட் ஹாட் நியூஸ் என்பது ஒரே ஒரு வரியில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், நேற்று அமித்ஷா அலுவலகத்தில் இருந்து ஒரு ஃபேக்ஸ் மூலமாக, ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அண்ணாமலைக்கு வந்த செய்தி என்ன என்று கேட்டால், அதில் திமுகவில் இருக்கக்கூடிய மாபெரும் புள்ளிகள் சாராய ஊழலில் சிக்கி இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். அதை தமிழக போலீசார் சுற்று வளைத்து பிடித்தாலும் சரி, கூடிய விரைவில் அந்த வாட்ஸ்அப்பினுடைய அந்த செய்தி வெளியானால் தமிழக அரசாங்கம் மிக மிக நெருக்கமான நெருக்கடியில் மாட்டிக்கொள்ள வேண்டிய அளவில் இருக்கும். இப்ப இதெல்லாம் விட்டுட்டீங்களே, ஏங்க கவர்னர் பேசாத இருக்காரு? இப்போ
அவர் பேசினாதான் நல்லது, பேசாத இருந்தா திமுகவுக்கு ஆபத்து, அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப அண்ணாமலை பேசுறாரு, பார்த்துட்டே இருங்க. அந்த அமித்ஷாவுடைய அலுவலகத்தின் அந்த வாட்ஸ்அப்பை அண்ணாமலை வெளியிட வேண்டும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கருத்து. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஃபார் யூ சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.